கடவுள் கிருபையினால இன்னொரு இறை செய்தி பகிர்வுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள போகிற தியானிக்கக்கூடிய அந்த இறை வார்த்தை விதைப்பவர் உவமை அப்படின்ற விஷயத்துல அது நமக்கு தெரியும். அது பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு பெரிய நிறைய மறையுண்மைகளை கொண்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த 1/2 hourல ஒரு சிறிய பகுதியை எடுத்து தியானிக்கலான்னு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கடவுளே உமக்கு நன்றி. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி அதை ஷேர் பண்ணிக்கலாம். உவமைனா என்னது? உவமை உவமை அப்படின்னா என்னன்னு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. புரியாதத புரிய வைக்கிறதுக்காக அவர் அந்த உவமைகளை சொன்னார் புரியாதவர்களுக்கு. நிகழ்காலத்தில் நடக்கவிருப்பவற்றை ஒரு ஒரு கதை வழியாக சொல்வதுதான் உண்மை. வேற யாராச்சும்? ஓகே, உவமை அப்படின்னா அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய, அதாவது நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து, நடைமுறையில பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி அதை புரிய வைக்க முயற்சி செய்யறது. நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்து தெரியாத ஒரு விஷயத்த எடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் உவமை. ஏசப்பா இந்த இடத்துல விதைப்பவர் உவமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் நற்செய்தியில பாக்குறோம். மார்க் 4 மற்றும் மத்தேயு 13வது அதிகாரத்துல கடவுள் சொல்லியிருக்காங்க விதைப்பவர் உவமை அப்படின்ட்டு. இதுல ஃபர்ஸ்ட் அவங்க ஏசப்பா எல்லாருக்குமே போதிக்கிறாரு உவமை. அந்த உவமை எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? இந்த உவமை தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏசப்பா சொல்றாங்க. அவங்க போதிச்ச பின்னாடி அவங்க பார்த்தோம்னா யாருக்குமே புரியவே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. அது யாருக்கு புரிய வந்துச்சு அப்படின்னா, ஏசப்பா தனிமையா இருக்கும்போது சீடர்களும் அவரை சூழ்ந்திருந்தவர்களும் திரும்பி கேக்குறாங்க, இந்த உவமையுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப கேக்குறவங்களுக்கு தான் அந்த உவமையுடைய விளக்கம் புரிய வைக்கப்பட்டது. இப்ப கேட்டுட்டு ஏனோ தானோன்னு போனாங்கல்ல, அதோட விளக்கம் கேட்காம அவங்களோட நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது உவமையாகவே தான் இருந்தது. இப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, நம்ம எத்தனையோ மெசேஜ் கேட்டிருக்கலாம், இல்ல எத்தனையோ ரிட்ரீட் போயிருக்கலாம். ஈவன் எல்லா சண்டேஸ்லயும் நம்ம பிரசங்கம் எல்லாம் அந்த மாஸ்க்ல கேட்டிருந்திருக்கலாம், இல்ல வீட்டுல நம்ம பைபிள் ரீட் பண்ணலாம். இதுல நமக்கு புரியாத சில மறையுண்மைகளை ஆண்டவர் தனியா இருக்கும்போது, ஆண்டவர் கூட நம்ம தனித்து இருக்கும்போது அந்த உவமைகள் பற்றிய இல்ல நம்ம வாசிக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் ஓகே தனிமையில இருக்கும்போது கடவுள்கிட்ட இந்த மறையுண்மைகளை பற்றி எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கடவுள் அந்த இடத்துல நமக்கு மறையுண்மைகளை அவர் விளக்கி தருவாரு. ஏன்னா சீடர்களும் அவருடைய சூழ்ந்திருந்தவங்களும் அப்படித்தான் கேக்குறாங்க. அப்படி கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த உவமையினுடைய அந்த பெரிய மறையுண்மைகள் விளக்கி சொல்லப்பட்டது. ஓகே, இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஏன் உவமைகள் வாயிலாக அவர் பேசினாரு? உவமைனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? உவமைகள் வாயிலாக அவர் ஏன் பேசுறாரு? இதை கொஞ்சம் நம்ம அன்மியூட் பண்ணி சொல்லலாம் சிஸ்டர். ஏன் உவமைகள் வாயிலாக ஜீசஸ் பேசினாரு? அப்படி சொன்னாவது உவமைகள் வாயிலாக சொன்னாலாவது அவங்களுக்கு புரியுதா என்கிறதுக்காண்டி அவர் அந்த உவமைகள் வாயிலாக சொன்னார். புரியறதுக்காக, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவர் அந்த உவமைகளா சொன்னாரு. ஓகே சிஸ்டர், வேற யாராச்சும் இன்னும் சொல்லலாம் சிஸ்டர் தெரிஞ்சவங்க மியூட் பண்ணிட்டு. ஆண்டவர் மீது உண்மையான விசுவாசம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் இது புரியத்தக்க வகையில சொல்லப்பட்டு. ஓகே ஓகே சிஸ்டர். அதாவது இதுக்கு நம்ம மத்தேயு நற்செய்தியில 13வது அதிகாரத்துல 23 மத்தேயு 13:12 இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தியில 13வது அதிகாரத்துல 12வது இறை வார்த்தை.
அது என்ன சொல்றாங்கன்னா, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஆக்சுவலா இந்த இறை வார்த்தை நிறைய பேருக்கு, நாங்கெல்லாம் சின்னதுல இருக்கும்போது நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. ஜீசஸ் ஏன் இப்படி சொல்றாரு, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளது எடுக்கப்படும் அப்படின்ட்டு நிறைய குழப்பம் இருந்தது. அதோட உண்மையான மீனிங் எல்லாம் எங்களுக்கு வந்து ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வந்த பின்னாடிதான் எங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா இது தெரிஞ்ச பின்னாடி வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் வந்தது. அது எப்படின்னா, இந்த உள்ளவர் அப்படின்றதோட மீனிங் வந்து ஹீப்ரூல வந்து எக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்கோ மீனிங் டு ஹோல்ட் அல்லது டு பொசஸ். டு ஹோல்ட் ஆர் டு பொசஸ். அதாவது இறை வார்த்தையை யாரு ஒருத்தங்க பத்திரமா பிடிச்சு மனசுல இருத்தி தியானிச்சு அத அவங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் அல்ல பயன்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்களோ அவங்கதான் உள்ளவங்க. இப்ப உள்ளவங்கன்னா மீனிங் யார் ஒருத்தங்க இறை வார்த்தைய மனதுல இருத்தி பத்திரமா பிடிச்சு மனதுல இருத்தி அதை தியானிச்சு வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்யறவங்க வந்து உள்ளவர்கள். அப்படின்னா அப்ப இல்லாதவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷுவலா வார்த்தையை கேட்கறது, கேஷுவலா அந்த படிக்கிறது. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு படிக்கணும், இன்னைக்கு வந்து கண்டிப்பா பைபிள் ரீட் பண்ணியே ஆகணும், ஒரு கட்டாயத்தின் பேர்லயோ இல்ல ஏதோ ஒரு கடமைக்காக பண்றது வந்து கேஷுவலா பண்றது, இல்ல இன்னொரு வேலையில ஈடுபட்டுக்கிட்டே அந்த செய்தியை கேட்கறது, இவங்கதான் வந்து இல்லாதவர்கள். இதனாலதான் பிரதர் வந்து செய்தி கொடுக்கும் போது சொல்றாங்க, வீடியோ ஆன் பண்ணி வைங்க, வீடியோ ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா ஆன்ல இருக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, நம்மளோட முழு கவனம் அந்த வார்த்தையின் மீது இருக்கும், இன்னொரு இடத்துல நமக்கு செதறி போகாது. அப்ப இங்க வார்த்தை சொல்லுது உள்ளவருக்கு கொடுக்கப்படும். அப்ப யார் ஒருத்தங்க வார்த்தைக்கு வேல்யூ கொடுத்து அதுல முழு கவனமும் செலுத்தி அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. அப்ப இல்லாதவங்கன்றப்ப இன்னொரு வேலையில கவனம் செலுத்தும் போது அங்க என்ன நடக்குது, இல்லாதவரிடம் இருந்து எடுக்கப்பட்டு உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. அப்ப இந்த வார்த்தையோட அர்த்தம் புரியும் போதுதான் நான் மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னா, செய்திக்கெல்லாம் வரும்போது வீடியோ ஆன் பண்ணி வச்சிருவேன். என்ன எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சு. இப்போ ஒரு 10 பேர் நமக்கு செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா, ஒரு 6 பேர் 7 பேர் வீடியோ ஆன்ல வச்சிருக்கிறாங்க. அவங்களோட கவனம் ஃபுல்லா இங்க இருக்குது. அதோட பிளஸ்ஸிங் என்னது, வார்த்தையோட எல்லா அர்த்தங்களும் புரியுது, கடவுள் வந்து ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 4 பேர் 3 பேரு கொஞ்சம் வேல்யூ கொடுக்காம இன்னொரு ஒர்க்ல இருந்துகிட்டே பாதி கேட்டுக்கிட்டு பாதி கேட்காம இருக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து எடுத்து கவனமா ஆர்வத்தோட கேட்கறவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. இதனாலதான் நான் மேக்சிமம் வந்து செய்தி கொடுக்கும் போது வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து. ஓகே, இப்போ வந்து இது சொல்றாங்க. அதனாலதான் இறை வார்த்தை வந்து ஃப்ரீயா கொடுக்கறோம், ஆனா அத வந்து சீப் கிடையாது. வேர்ட் ஆஃப் காட் வந்து ஃப்ரீ தான், பட் அது சீப் கிடையாது. அதனாலதான் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, யார் ஒருத்தங்க மனசுல இருத்தி அதை தியானிச்சு கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆர்வம் உள்ளவர்களுக்கு கடவுள் வந்து அதிகமா கொடுக்கிறாரு, இல்லாதவங்ககிட்ட இருந்து அதை எடுக்கிறாருன்னு பாக்குறோம். இப்ப கேஷுவலா கேட்டுட்டு ஜீசஸ் வந்து போதிச்சுட்டு இருக்கிறப்ப அதோட விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்காம வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அவங்களோட நிலைமை என்ன ஆகுதுன்னா, அதுல சொல்லி இருக்குது மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்துல 15வது இறைவார்த்தை சொல்லுது, அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். அப்படின்னா அந்த உவமையினால பேசுறதோட நோக்கம் வந்து ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக அல்ல. இது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா உவமைனாலே நம்ம என்னன்னு பாக்குறோம், உவமைனாலே என்னன்னு பாக்குறோம், தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு தெரியாத ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்குன்னு பாக்குறோம். அப்ப இங்க என்ன கடவுள் என்ன சொல்ல வர்றாரு, ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக கிடையாது. ஆர்வத்தோட யாரு வர்றீங்களோ, கவனமா யாரு வர்றீங்களோ, யார் ஒருத்தங்க வார்த்தைக்கு வேல்யூ கொடுத்து வர்றீங்களோ அவங்களுக்கு தான் அதோட உவமைகளுடைய விளக்கம் புரியப்படுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த உவமைகளை ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு, கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும் இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அதோட அர்த்தம் வந்து இதுதான். அப்ப ஏன் உவமைகள் வாயிலாக பேசுறாருன்னா, ஈஸியாக புரிவதற்காக அல்ல, யார் ஒருத்தங்க ஆர்வத்தோட வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியறதுக்காக உவமைகள் வாயிலாக அவர் பேசுறாரு.
இப்ப அந்த கேட்டுட்டு விளக்கங்கள் கேட்காம போனாங்க இல்லையா, அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? கண்டிப்பா பரிசேயர் இருந்திருப்பாங்க, மறைநூல் அறிஞர்கள் இருந்திருப்பாங்க, சீடர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் கேட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னும் நிறைய மக்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. விளக்கம் தெரியாம போனாங்க இல்ல, அவங்களோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்னா, மார்க் நற்செய்தி 4வது அதிகாரத்துல 12வது இறை வார்த்தை, மார்க் 4:12. அது என்ன வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள். அப்ப இறை வார்த்தையோட ரகசியம் தெரியலன்னா அங்க என்ன ஆகுது? அவங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படாது. அதாவது இந்த வார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா, மனம் மாறி மன்னிப்பு பெறாம இருக்கிறாங்க, புரியாம, வார்த்தையோட அர்த்தம் புரியாம இருக்குது அப்படின்னா அவங்க மனம் மாறி மன்னிப்பு பெறாம இருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த மனம் மாற்றம் அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல எல்லாம் எங்களுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா தான் நாங்க பிரேயர் போயிட்டு தான் இருந்தோம். மன மாற்றம் அப்படின்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததன்படி பாவத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியில வந்து கடவுளுக்கு பாவ சங்கீதத்துல மன்னிப்பு பெற்று நம்ம வாழ்கிறது அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல கடவுள் சொல்லி இருக்கக்கூடிய மனமாற்றம் வந்து ரோமேயர் 12:2 சொல்லி இருக்கிற மாதிரி, இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்ப உலகம் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து இறை வார்த்தையின் அடிப்படையில அதை ஏற்றுக்கொள்ளாம, உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளாம இறை வார்த்தையின் அடிப்படையில என்னுடைய மனதை, என்னுடைய சிந்தனையை நான் புதுப்பிப்பது, அதுதான் மனமாற்றம். சோ அப்ப அந்த மனமாற்றம் எனக்குள்ளாக வரும்போது இங்க என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு என்ன தோணும்? இந்த பாவத்துல இருந்து நான் வெளியில வரணும், இந்த பாவத்துல இருந்து நான் வெளியில வரணும், இப்படிதான் எனக்குள்ளாக தோண்டிட்டே இருக்கும். அப்ப நான் இப்ப எதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறேன்? பாவத்தை பற்றி தான் நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன். அப்ப என்னுடைய சிந்தனையில எது இருக்குதோ அதுதான் என்னுடைய உடல்ல கண்ட்ரோல் பண்ணும், இல்ல உடல்ல அது வந்து வெளிப்படும். அப்ப நான் என்ன பண்றேன்னா வெளியில இருந்து ஆக்ஷனை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, உள்ள இருந்து நீங்க வந்து உங்களுடைய தாட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு, அந்த திங்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க புதுப்பிக்க, அதை வந்து நீங்க மாற்றம் பெற்று நீங்க புதுப்பிக்கணும். அப்பதான் உங்களுடைய இந்த பாவ வாழ்க்கையில இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முட்டைய நம்ம வெளியில இருந்து உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு உயிர் வந்து செத்து போயிருது. இது அந்த முட்டை உள்ள இருந்தே உடைச்சுக்கிட்டு வெளியில வருதுன்னா அதுல இருந்து ஒரு உயிர் பிறந்து வருது. இதுதான் என்னுடைய மனசுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும், ஒரு பாவ நிலையில இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா நான் வெளியில இருந்து ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணேன்னா கண்டிப்பா அங்க வந்து கஷ்டம்தான். அதே இது என்னுடைய திங்கிங் ப்ராசஸ நான் மாத்தி உள்ள புதுப்பிக்கப்பட்டவளாக நான் அப்படி வரும்போது என்னுடைய வெளியில உள்ள எல்லா காரியங்களும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு முறையில அந்த இடத்துல வரும். இப்போ இறை வார்த்தையை வந்து நம்ம நம்பும் போது அங்க என்ன நடக்கும்? அதாவது கடவுளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவங்க வந்து கண்டிப்பா எங்க மோட்சத்துக்கு போயிருவாங்க. ஆனா இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து அதை விதைச்சு, அதாவது இந்த கிங்டம் ஆஃப் காட் இருக்கு இல்லையா, அந்த இதுல ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. அந்த பிரின்சிபலை என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணும் போதுதான் அந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த உலகத்துல நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கையோட நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னாலே எனக்கு மோட்சராஜ்யம் போறதுக்கு வந்து நம்ம வந்து தயாரா இருக்கிறோம். பட் இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா அந்த கிங்டம் ஆஃப் காடோட பிரின்சிபல்ஸ வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல அப்ளை பண்ணி ஆகணும். அதைத்தான் விதைப்பவர் உவமையாகிய இந்த உவமையில ஜீசஸ் வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, இப்ப வந்து இந்த உவமை பற்றி அவர் கேட்கிறார் இல்லையா, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? சீடர்கள் வந்து கேட்கும் போது விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு. அப்படின்னா ஜீசஸ் வந்து சீடர்களை நக்கல் பண்றாரா, இல்ல அவங்கள வந்து முட்டாளுன்னு சொல்றாங்களா, இல்ல எந்த அர்த்தத்துல கடவுள் கேட்கிறாருன்னா அப்படி கிடையாது. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு 30-40 விண்ணரசு பற்றிய உவமைகள் சொல்லப்பட்டிருக்குது இறை வார்த்தையில. அந்த எல்லா உவமைகளுக்கும் உரிய திறவுகோலாக இந்த உவமை இருக்குது. இந்த உவமை புரிந்து கொண்டால் மட்டுமே மற்ற எல்லா விண்ணரசு பற்றிய உவமைகளும் புரியும்.
அதனாலதான் ஜீசஸ் கேக்குறாங்க, இந்த உவமை புரியலைன்னா உங்களுக்கு வேற எந்த உவமையும் புரியாது. அந்த அர்த்தத்துலதான் கேக்குறாங்க ஜீசஸ். ஓகே, இப்ப இந்த உவமை தான் எல்லா உவமையோட திறவுகோல். சோ இப்ப இந்த உவமை இது இந்த உவமை புரியும் போது கண்டினியூவா வரக்கூடிய எல்லா உவமையுமே அவங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல விதைப்பவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே விதைப்பவர்கள் தான். எந்த இடத்துல இறை வார்த்தை பகிர்வு நடந்தாலும் அந்த இடத்துல செய்தி கொடுக்கிற இடத்துல அந்த செய்தி கொடுக்கிறவங்க தான் அந்த விதைப்பவர். சீடு விதை அப்படின்னு பார்க்கும்போது இறை வார்த்தை தான் விதை. எந்த இடத்துல விதைக்கப்படுது நிலம் என்னன்னு பார்க்கும்போது அது நம்மளுடைய இதயமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒரு சீடு பாக்குறோம், அது ஒரு டேபிள்ல இருக்குது. எவ்வளவு நாளானாலும் அந்த டேபிள் அப்படியேதான் இருக்கும். அந்த விதைக்கு உயிர் இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்குது. ஆனா அது டேபிள்ல இருக்கிற வரைக்கும் அது விதையாவே தான் இருக்கும். அது வந்து டேபிள்ல வச்சாலும் பேக்ல வச்சாலோ இல்ல ஏதோ ஒரு பிளேஸ்ல வச்சாலும் விதை விதைதான். இதே போலதான் இறை வார்த்தையாகிய சீடும் நமக்கு பைபிள் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது என்னோட வீட்டுல இருந்தாலும் அது அப்படியேதான் இருக்கும், என் பேக்ல இருந்தாலும் அப்படியேதான் இருக்கும், நான் படுக்கிற இடத்துல பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தாலும் விதை விதைதான். நான் ரீட் பண்ணாலும் அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. விதைன்றது விதைக்கப்படாத வரை அதனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இப்போ இப்ப நிலம் பாக்குறோம், விதை வந்து கண்டிப்பா நல்ல விதை, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இறை வார்த்தை 7 முறை புடமிடப்பட்டது, அது சூப்பரான ஒண்ணு, அது போட்டா கண்டிப்பா விதைக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப நம்ம நிலத்துக்கு வருவோம். நிலம் வந்து நம்மளுடைய இதயம். அந்த இதயத்துல நிறைய களைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு உலகம் என்ன சொல்லி தரும், களைகள் நிறைந்த இடத்துல விதைக்க மாட்டாங்க. பொதுவா ஒரு ஃபார்மர் பார்த்தோம்னா அந்த களைகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு தான் விதைப்பாங்க. ஆனா நம்ம வந்து இறை வார்த்தையை கொண்டுதான் களைகளவே சுத்தப்படுத்த முடியும். களைகொல்லியாகவும் இறை வார்த்தை தான் பயன்படுது. ரோமையர் 6:22 இருக்கு இல்லையா, அதை சொல்லும் போது இப்ப நம்ம வார்த்தையை விதைச்சுக்கிட்டே சைட் வையா இதை சொல்லிட்டோம் வந்தோம் அப்படின்னா களைகளும் அங்கு நீக்கப்பட்டு இதயம் கடவுளுக்கேற்ற முறையில அது நல்ல ஒரு விளைநிலமாக மாற்றப்படுது. நாங்க ஃபர்ஸ்ட் தியானத்துக்கு எல்லாம் போறப்ப எங்களுக்கு சொல்லி தருவாங்க, முதல்ல நம்ம சுத்தம் ஆகணும், அப்புறம்தான் ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வந்தா செயல்படும். இல்ல வந்து உங்களுக்குள்ள ஆவியானவர் வரணும்னா சுத்தமான இடத்துலதான் வரணும், அசுத்த இடத்துல எல்லாம் வந்து ஆவியான எங்களுக்கு இப்படியே சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு குற்ற உணர்வாவே இருக்கும் எனக்கு எல்லாம். ஐயோ அப்ப நான் சுத்தம் ஆகணுமே, நம்ம வந்து பாவ நிலையில இருக்கக்கூடாதே, நம்ம வந்து தூய்மை ஆகணும்னு கிட்டத்தட்ட பல வருஷமா பைபிள் படிப்பேன், என்னெல்லாமும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனா இத்தனை வருஷத்துலயும் என்னால தூய்மையாகவே முடியல. ஆனா நான் அந்த முயற்சியில மட்டும்தான் இருந்தேன், அதுல நான் தோல்விதான் அடைஞ்சேன். பட் இந்த வார்த்தையாகிய விதை ரோமையர் 6:22 அந்த இறை வார்த்தைய எனக்கு இந்த டீச்சிங் தெரிஞ்ச பின்னாடி என்னுடைய உள்ளத்துல நான் விதைக்க ஆரம்பிச்சேன். அங்க இருந்த அத்தனை களைகளும் காலப்போக்குல கடவுள் கிருபையினால அது இல்லாமல் போனது. இப்ப நம்ம விதைக்கும் போது இப்ப ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்ல மத்த எந்த ஒரு வார்த்தைக்காகவும் நான் இறை வார்த்தை அறிக்கை இடல. ஒரே இது, நான் வந்து தூய்மையான வாழ்க்கை வாழணும், தூய்மை பரிசுத்தத்துல நான் முன்னேறணும்னு சொல்லிட்டு இந்த இறை வார்த்தை மட்டும்தான் நான் அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். கடவுள் கிருபையினால் அது கிடைச்ச பின்னாடி இப்ப நம்ம ஒவ்வொரு விதையா விதைக்க எல்லா விதைகளுமே செடிகளாக பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடவுள் வந்து நமக்கு சீடு தான் கொடுத்திருக்கிறாரு. வாழ்க்கையில நம்ம ரன் பண்றதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம லைஃப்ல நமக்கு தேவைப்படுது. ஆனா எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்வதற்காக கடவுள் நமக்கு சீடு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம், கடவுள் கிட்ட கனி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இப்ப சுகம் இல்லையா, உடம்புக்கு முடியலையா, கடவுள் கிட்ட போய் நோயை குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்போம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, அதற்கான விதைய உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன். 1 பேதுரு 2:23 24 இறை வார்த்தை உங்களுக்கு அதை கொடுத்திருக்கு. அப்ப அந்த விதைய என்னுடைய இதயத்தில் நான் விதைச்சு அதுக்குரிய பலனை நான் பெற்றுக்கொண்டு வாழணும். இப்ப இந்த இறை வார்த்தை அப்படின்றத நம்ம எப்படி விதைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அதை நான் படிக்கணும், அட்லீஸ்ட் ரீட் பண்ணணும். அடுத்தது நான் மனப்பாடம் மாதிரி பண்ணிக்கணும். அடுத்ததுதான் நான் தியானிக்கும் போது அதனுடைய இதயத்துல அது விதையாக ஊன்றப்படும். விதை வந்து எப்பவுமே நல்ல விதைதான். விதை என்ன விதை போட்டாலும் நிலத்துல வளரும், அது நமக்கு தெரியும் இல்லையா. நிலம் வந்து இது நல்ல விதை இது கெட்ட விதை அப்படின்னு எதுவுமே பார்க்காது, நம்ம என்ன விதை போட்டாலும் வளரும். அதனாலதான் நம்ம விதைக்கக்கூடிய விதை வந்து இறை வார்த்தைக்கு ஏற்ற விதையாக இருக்கணும். நெகட்டிவான விதை போடும்போது அதுவும் வளரும், அது நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். நீதிமொழிகள் 18:20 சொல்லுது,
எதை விதைக்கிறீங்களோ அததான் நீங்க அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதுல வந்து 4 வகையான நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. முதல் நிலம் பார்க்கும்போது வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள். இந்த வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுது, அந்த இடத்துல சாத்தான் வந்து அந்த பறவைகள் கொத்தி தின்னுட்டு போயிருது அப்படின்னு வருது. அப்ப அந்த பறவைகள்ன்றது சாத்தான் தான். அது கொத்தி தின்னுட்டு போயிருதுன்னு சொல்லுது. எப்படி கொத்தி தின்ன முடியும்? நான் இன்னைக்கு ஒரு வேர்ட் ஆஃப் காட் அதை ஷேர் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு முன்னாடியே சாத்தான் ரெடியா வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இறை வார்த்தையானது விதைக்கப்பட்டா கண்டிப்பா அது பலன் கொடுக்கும். அந்த நம்பிக்கை சாத்தானுக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் அவன் என்ன பண்றான், விதை விதைக்கப்படும் போது எல்லாருக்கும் முன்னாடியே வந்து அந்த விதை பலன் கொடுக்காமல் இருக்கும்படியாக அந்த இதயத்துல விழாதபடிக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருவான், தூக்கத்தை கொண்டு வருவான். வார்த்தையானது நமக்கு மைண்டுக்குள்ள ஏறாம இருக்கிறபடிக்கு நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம சரியாக அதை புரிய விடாம போயிடுவான். அப்போ ஜீசஸே அதுக்கு அர்த்தம் விளக்கம் கொடுக்கிறாரு. எப்படின்னா, அவங்களுக்கு வந்து புரியல. அது இதுல சொல்லியிருக்காங்க, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்துல 19வது இறை வார்த்தை. இறையாட்சி குறித்த வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையை தீயோன் கைப்பற்றி செல்வான். இப்ப புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உள்ளத்துக்குள்ளாது டீப்பா போகல. இப்ப சீடரும் அவங்கள சூழ்ந்திருந்தவங்களும் எல்லாருக்குமே அந்த அந்த விதைப்பருவமே போதிக்கப்பட்டது இல்லையா? யாருக்கு புரிஞ்சிச்சு? யாருக்குமே புரியல. திரும்பி வந்து ஜீசஸ் கிட்ட யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து அவங்களால விளக்கி சொல்லப்பட்டது. அப்ப யாரு வேல்யூ கொடுத்து கேக்குறாங்களோ இறை வார்த்தைய, அவங்களுக்குதான் அது வந்து பலன் கொடுக்கும். அதனாலதான் ஆண்டவர் வந்து செவியுள்ளோர் கேட்க, செவியுடையோர் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடிக்கடி அவர் கடவுள் சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்போ புரிந்து கொள்ள முடியல என்னோட இறை வார்த்தை, என்னோட மனசுல வந்து புரிந்து கொண்டாதான் நான் மனசுல வந்து விதைக்க முடியும். இப்போ என்னைக்கோ ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட், யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை எத்தனை வருஷம் ஆனாலும் என் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. அது மட்டும் எப்படி என்னோட இதயத்துல ஆழமா போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அத நம்ம என்ன பண்றோம், அந்த வார்த்தைக்கு வேல்யூ கொடுக்குறோம். அந்த அந்த வார்த்தைக்கு அதிக நேரம் அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம். எந்த ஒரு விஷயத்த நம்ம அதிகமா தியானிக்கிறோமோ, அதிகமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய இதயத்துல தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆழமா வேறுண்டும். அப்ப யாரோ ஒருத்தங்க என்னைக்கும் சொன்ன வார்த்தைய நான் அடிக்கடி நினைச்சு பாக்குறேன். அது என்ன ஆகுது, என்னுடைய இதயத்துல வேறுன்றது. இப்ப அதே அப்படியே நம்ம இறை வார்த்தை கொண்டு வரலாம். இதுக்கு சொல்யூஷனுமே ஜீசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. யாக்கோபுல 1வது அதிகாரத்துல 23வது இறை வார்த்தை. யாக்கோபு 1:25. யாக்கோபுல 1:25. ஆக்சுவலா இந்த இறை வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் கொடுத்த வார்த்தை. பிரதரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க திண்டுக்கல்ல வந்து ஒரு செய்தி கொடுக்க வந்திருந்தாங்க. கடவுளுடைய கிருபையினால எனக்கு அதை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட 8-10 வருஷமா நான் பைபிள் எல்லாம் தியானத்துக்கும் போவேன், ரீட் பண்ணுவேன், குடும்ப ஜெபமால இருக்கும், பைபிள் ரீடிங் இருக்கும், என்னெல்லாம் யாரெல்லாம் சொல்லுவாங்களோ அத்தனையும் நான் செய்வேன். ஆனா ஒன் வேர்டு கூட என்னோட இதயத்துல, ஈவன் மைண்ட்ல கூட எனக்கு இருந்தது கிடையாது. அப்ப எனக்கு புரியாது. எல்லாம் அந்த மெசேஜ் கொடுக்குறவங்களை பார்ப்பேன், அவ்வளோ வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. அப்ப நான் யோசிப்பேன், இவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பைபிள் தானே படிக்கிறோம், ஏன் நமக்கு மட்டும் இல்லை அப்படின்னு. பிரதர் வந்து அங்க செய்தி கொடுக்கும்போது இந்த இறை வார்த்தை என்னுடைய மனசை ரொம்ப தொட்டுச்சு. யாக்கோபு 1:25 என்ன சொல்லுதுன்னா, சிஸ்டர்ஸ் யாராவது வாசிக்கலாங்களா? இது யாக்கோபு 1:25. ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள், தம் செயல்களால் பேறு பெற்றோர் ஆவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரதர் சொல்லி கொடுத்தாங்க, இதுல 4 விஷயம் இருக்கு, இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல இறைவார்த்தை நல்ல இதயத்துல எழுதப்படும் அப்படின்னு. கடவுள் கிருபையினால அன்னையில இருந்து அதை வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். பட் இன்னும் போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு இருந்ததுக்கும் பிரதரோட மெசேஜ் கேட்டு 1.5 years ஆகுது. கடவுள் கிருபையினால சில வார்த்தைகள் என்னுடைய இதயத்துல ஆவியானவரால எழுதப்பட்டது. கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன் நான். ஏன்னா நான் மேக்சிமம் இதை ஃபாலோ பண்ணேன். அந்த 4 விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர். சூப்பரான 4 விஷயம்.
கூர்ந்து கவனித்து, அந்த கூர்ந்து கவனித்துன்றதுலயே பிரதர் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. தொடக்க நூல் முதல் அதிகாரத்துல சொல்லுவாங்களே, அந்த ஏவாள் வந்து நம்ம காமனா கேட்கும் போது எதை மேல ஆசைப்பட்டாங்க, மரத்தின் மேலையா கனியின் மேலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம எல்லாரும் என்ன முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், கனி மேல ஆசைப்பட்டுதான் ஏவாள் வந்து அவங்க ஏமாந்தாங்க அப்படின்னு. அப்போ அதை கூர்ந்து கவனிக்கும் போதுதான், அதை ரீட் பண்ணும்போது தெரியுது கனி கிடையாது, அது மரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போலதான் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தது கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனி கொடுக்கும் அப்படின்னு. அத மென்ஷன் பண்ணி சொன்ன பின்னாடிதான் தெரியுது கெட்ட மரம் எல்லாம் நச்சுக்கனி கொடுக்கும். அப்ப எந்த அளவுக்கு வார்த்தைய நம்ம கூர்ந்து படிக்கிறோம், கூர்ந்து கவனிக்கிறோம், இதுல நமக்கு தெரியும். இது எக்ஸாம்பிளுக்கு 2 சொன்னாங்க. ஆனா நம்ம வாசிக்கும் போது நிறைய இடத்துல இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் நானுமே பார்த்தேன் நானு. அப்ப கூர்ந்து கவனித்து, இன்னொன்னு வந்து தொடர்ந்து, ஒரு நாள் வாசிக்கிறது, 2 நாள் வாசிக்காம விட்டுறது, வாய்ப்பு கிடைக்கும் போது வாசிக்கிறது, பிஸியா இருக்கும்போது விட்டுறது. அப்ப அந்த தொடர்ந்து கற்கும் போது, இந்த தொடர்ந்துன்றதுல எனக்கு வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் வந்து யாக்கோபு எழுதிய திருமுகத்துல அதோட முன்னுரை படிக்கும் போது அதுல சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது ரொம்ப முக்கியமா. அந்த முன்னுரை நான் படிச்ச பின்னாடி என்ன பண்ணிட்டேன், நான் அந்த யாக்கோபு நற்செய்தியை மட்டும், அதுல ஒரு 5 அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், அத வந்து வாரத்துல ஒரு நாள், அதாவது முன்னுரையில சொல்லியிருக்காங்க, இத்திருமுகத்தின் முக்கிய கருத்து கிறிஸ்தவர் ஒருவர் தம் அன்றாட கடமைகளை பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும் என்பதாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கும் அப்படின்னா இந்த யாக்கோபுல வந்து நிறைய 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 நல்ல விஷயம், எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். பட் இது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது. அப்ப நான் அதுல என்ன பண்றேன், கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் எத்தனை தடவை ரீட் பண்ணாலும் மேக்சிமம், அதாவது 2 தடவை படிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா ஒரு நாள் சண்டேயோ சாட்டர்டேயோ திரும்பி ஃபுல்லா வாசிப்பேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது சில விஷயங்கள் புரியும், 2வது தடவை வாசிக்கும் போது புரியும், 3வது தடவை இன்னும் கொஞ்சம், 4வது தடவை இன்னும் கொஞ்சம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிரதர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு வயசானவங்க வந்து பைபிளை படின்னு சொல்லியிருக்காங்க போல. அப்ப அந்த பையன் சொல்லியிருக்கான், பைபிள் படிச்சா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தாத்தா சொல்லியிருக்காரு, பக்கத்துல 2 அழுகு கூட இருந்திருக்கு, நீ ஒரு கூட எடுத்துட்டு போயிட்டு அந்த குளத்துல இருந்து தண்ணி புடிச்சிட்டு வா அப்படின்னு. அப்ப இந்த பையன் போய் தண்ணி புடிச்சிட்டு வந்தா எல்லா தண்ணியும் ஒழுகிட்டே போயிட்டு இருந்திருக்கான். அவன் கொஞ்சம் தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, தாத்தா என்னால வந்து சரியான அளவுல தண்ணி எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு. அப்ப அந்த தாத்தா சொல்றாங்களாம், இப்ப அந்த கூடைய பாரு, அங்க அந்த கூடையில எவ்வளவு அழுக்கு இருக்கு, நீ யூஸ் பண்ண தண்ணி எடுத்துட்டு வந்த கூடையில எவ்வளவு அழுக்கு இருக்கு, கண்டிப்பா இது அழுக்கு கம்மியாயி சுத்தமாயிட்டு இருக்கு. அப்ப இது மாதிரிதான் இறை வார்த்தை நீ படிக்க என்ன ஆகும்னா, அது வந்து உன்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம திரும்ப படிக்கும் போது, அதாவது தொடர்ந்து படிக்கும் போது என்ன ஆகுது, என்னுடைய ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, என்னுடைய ஆன்மா தூய்மை ஆகுது. அந்த கூர்ந்து கவனித்து அந்த காரியங்களும் சில விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டா நமக்குள்ளாக வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது தொடர்ந்து கற்போர்னா என்னன்னா, நம்ம நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்றோம் இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு ரீடிங் தான். இன்னைக்கு என்ன விஷயம், நமக்கு அதை ரீட் பண்ணணும்னா கண்டென்ட் உள்ள வந்துரும், ஓ இதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கற்போர் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல போய் என்ன பண்றோம், கற்றுக்கொள்றதுன்னா என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறோம், அடுத்தது மனப்பாடம் பண்றோம், ரீட் பண்றோம், மனப்பாடம் பண்றோம், எழுதி பாக்குறோம், ரிவைஸ் பண்றோம், வீக்லி ஒன்ஸ் பண்றோம், ஒரு மந்த்லி எக்ஸாம் இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சாப்டரோ இல்ல அந்த சப்ஜெக்டோ எந்த அளவுக்கு நம்ம தரவா இருக்கிறோம், இதுதான் கற்கிறதுன்றதோட அர்த்தம். நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய பைபிளை நம்ம படிக்கிறோமா, கடவுள் கிருபையினால நான் இப்ப கொஞ்சம் சின்னதா ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். அந்த யாக்கோபு திருமுகத்தை தான் 5 அதிகாரம் தானே இருக்கு, ஏன் இதை நம்ம பரீட்சைக்கு புக்கு இவ்வளவு பெரிய புக்கு எல்லாம் நம்மளால படிக்க முடிஞ்சிச்சு இல்ல, ஏன் இந்த ஒரு 4 பேப்பர் தான் இருக்கு, இதே நமக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு இந்த மெசேஜ் தயாரிச்ச பின்னாடி, இந்த விஷயம் தெரிஞ்ச பின்னாடி நான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் கிருபையினால கண்டிப்பா இது முயற்சிக்கு கடவுள் வெற்றி தருவாருன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. அதுதான் கற்கிறது. கற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்பி எழுதி பார்க்கும்போது வெர்சஸும் அந்த வேர்டும் அப்படியே ஆவியானவர் அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இதயத்துல எழுதுற மாதிரி வருது. நம்ம திரும்பி பண்ணும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, ரோமையர் 10வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை,
வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. அப்போ நம்ம மனப்பாடம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா மைண்ட்ல ஏறுது, தியானிக்கும் போது என்னுடைய இதயத்துக்குள்ளாக வருது. அப்ப மனப்பாடம் பண்ணி நான் அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது எனக்கு ப்ரைட கொடுக்கும். அதனால எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அது நம்ம மனசுல அந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணத தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து அதை தியானிக்கும் போது வார்த்தை இதயத்துல எழுதப்படுது. அந்த இதயத்துல எழுதப்பட்ட வார்த்தையானது என்னுடைய எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா தேவையான வார்த்தைகளா ஆவியானவர் தேவையான நேரத்துல அங்க இருந்து நமக்கு எடுத்து கொடுக்கிறாரு. அது பாறை மீது கட்டப்பட்ட வீடு மாதிரி அமையுது. இந்த தியானிக்கிறத தான் மாதா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் வார்த்தை என்ன பண்ணாங்கன்னா தியானிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க அப்ப ஒவ்வொரு வார்த்தையுமே தியானிக்கிறது, உட்கார்ந்து இவ்வளவு மணிக்கணக்கா மாதா மாதிரி எல்லாம் முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒர்க்கிங் உமன் இருக்கிறாங்க, அவங்க மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்ப அவங்க போறப்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்களோட சொந்தக்காரங்களோ இல்ல வந்து ரிலேட்டிவ்ஸோ, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ஏதோ உடம்புக்கு முடியல அப்படின்னா அவங்க ஆபீஸ் போயிட்டு ஆபீஸ் ஒர்க் பண்ணாலும் அவங்களோட மனசுல ஒரு 100% இடம் இருக்குன்னா கண்டிப்பா 80 to 90% அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நினைவுகள், குழந்தை இந்த நேரம் நல்லா இருப்பானா, காய்ச்சல் நேரம் நின்று இருக்குமா, இல்ல ஏதோ ஒண்ணு அவன் நேரம் சாப்பிட்டு இருப்பானா, அந்த பிரச்சனை நடுவுலதான் நமக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவோம். அப்ப வீட்டுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய ஆபீஸ் முழுதும் அந்த ஃபுல் டைமும் நம்மளால யோசிச்சுட்டு அந்த வேலையை பண்ண முடியுதுன்னா சர்வலோகத்தையும் வார்த்தையால படைத்த அந்த வார்த்தைய எப்பேற்பட்ட வேலையில இருந்தாலும் ஒர்க்கிங் உமனா இருந்தா கூட அந்த நேரத்துல தியானிக்க முடியும். சோ குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களும் கண்டிப்பா அதை தியானிக்க முடியும். இன்னொன்னு வந்து யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை இறைவார்த்தையில. அதை படிக்கலாங்களா? யோசுவா 1:8. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். ஆமென். ஆமென். இந்த இறைவார்த்தை ரொம்ப சூப்பரான ஒரு இறைவார்த்தை. எப்படின்னா இதுல தமிழ்ல வந்து உன் கண் முன் நின்று அகற்றாதே அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து உன் வாய் நின்று அகற்றாதே அப்படின்னு தான் இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து இதுக்கு ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இறைவார்த்தையை படிச்சுட்டு நான் என்ன நினைச்சேன்னா பைபிள வந்து நான் தூங்குற இடத்துல பக்கத்திலேயே வச்சிருப்பேன். என்னன்னா வார்த்தை சொல்லுது உன் பக்கத்திலே இருக்கணும், கண்ணுக்கு கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அது அறியாமையில நான் பண்ணது. ஆனா அது இப்பதான் தெரியுது நம்ம பக்கத்திலேயே வச்சிருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய வார்த்தையை எடுத்து நான் படிச்சு தியானிச்சு அதை என்னுடைய இதயத்துல விதைத்தால் மட்டுமே அந்த வார்த்தை நமக்கு பலன் கொடுக்கும். இப்போ எப்படி இறைவார்த்தையை விதைக்கிறது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம அதை படிக்கணும், அடுத்தது உட்காந்து தியானிக்கணும். தியானிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளுடைய இதயத்துல எழுதப்படும். இப்படி இந்த வகையில நான் பெற்றுக்கொண்ட ஒரு சின்ன அனுபவம். அதான் தெரியும் நினைக்கிறேன். அந்த நவீனோட அந்த ரிசல்ட் கிட்டத்தட்ட அவன் ஒரு 4 இயர்ஸா 3 இயர்ஸா வந்து படிப்பான், எக்ஸாம் அட்டன் பண்ணுவான், எழுதுவான். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்து நம்ம டாலர் வைஸா பே பண்ணும்போது அவ்வளவு அமௌண்ட் போயிட்டே இருக்கும். பிளஸ் இன்னும் ஒண்ணு இதனை யார்கிட்டயுமே வெளியில சொல்லல. அவன் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு அவன்கிட்ட. நைட்டு லேட்டா தூங்குவான், மார்னிங் லேட்டா எழுந்திருப்பான். அவன் சாப்பிடுறதே ஈவினிங் 5 o'clock தான் மொத்தத்துல. அப்ப நான் கத்துவேன், எல்லாமே சொல்லுவேன். வார்த்தை வந்து 2 வகையிலுமே வேலை செய்யும். அதெல்லாம் எங்களுக்கு அப்ப தெரியாது. நம்ம எதை நெகட்டிவா பேசுறோமோ அது நடக்கும். ஆக்சுவலா பார்த்தா எனக்கு அதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. நீ இப்படி இருந்தா அப்படி ஆயிருவ, இப்படி இருந்தா ஹெல்த் இப்படி போயிடும். நெகட்டிவா சொல்ல 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 எல்லாமே தலைகீழா தான் போயிட்டு இருந்துச்சு. பெற்றோர் பிள்ளைக்குரிய அந்த இறை வார்த்தையை நான் எடுத்து அந்த வார்த்தையை நான் அறிக்கையிட ஆரம்பிச்சேன். இப்ப ஆக்சுவலா நான் சாட்சியா சொல்லணும்னு நினைக்கிறேன். 5 o'clock எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போறான், கரெக்டா வந்து குளிக்கிறான், கரெக்டா சாப்பிடுறான், பிரேக் அந்த பாடம் படிக்கிறது. எப்படி இந்த அளவுக்கு மாற்றான்? நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணல. என்னோட முயற்சியில எவ்வளவு நான் முயற்சி செஞ்சேனே இவன் இந்த ஒரு நல்ல ஹேபிட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னால முடியவே இல்லையே. இப்ப நான் வெறும் வார்த்தை மட்டும்தான் அறிக்கையிட்டேன், வார்த்தையோட வல்லமை. அதே போல குழந்தைங்க வந்து
இயேசுவின் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாம் துணையாளர் எனக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். இதைத்தான் என்னோட பிள்ளைகளும் டெய்லி அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் கிருபையினால இவன் சூப்பரா எல்லா எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு வர்றான். சின்னவர் வந்து அங்க கோயம்புத்தூர்ல ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மேஜர் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்து ரொம்ப டஃப். அவன் சொன்னா, அம்மா இந்த பேப்பர் மட்டும் நான் தாண்டிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 3rd இயர் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் கிருபையினால் அந்த இறைவார்த்தை அறிக்கையிடும் போது அவன் தனி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த கடவுளோட பேசக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, 2 கொஸ்டின் அவங்க வந்து கடவுள் காமிச்சு கொடுத்திருக்காரு. அவங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மத்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கறதுனால பாடமே சரியா முடிக்கல, ரிவிஷன் பண்ணல, மாடல் எக்ஸாம் இல்ல, டைரக்டா வந்து செமஸ்டர் எக்ஸாம் தான், பிராக்டிகல் எக்ஸாம். ஒண்ணுமே யாருக்குமே தெரியலையாமா. இவன் நல்லா கடவுள்கிட்ட தனி ஜபத்துல கேட்கும்போது ஆண்டவர் 2 கொஸ்டினை காட்டியிருக்காரு. அவன் 2 மட்டும் தரவா படிச்சுட்டு இந்த இறைவார்த்தை அறிக்கைட்டு எக்ஸாம் போயிருந்திருக்கிறான். கடவுள் கிருபையினால அந்த 2 கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவனுக்கு இன்னுமே நம்பிக்கை ஜாஸ்தி ஆகுது. வீட்டுல எல்லாருக்குமே இறைவார்த்தை அறிக்கைட்டு அதனுடைய பலனை ஆக்சுவலா பாக்குறதுனால மட்டும் என்னோட விசுவாசம் அதிகரிக்க கூடாது. நம்ம பார்க்காமலும் அதிகரிக்கணும். அற்புதங்கள் நடந்தாலும் நடக்காட்டி வார்த்தையில என்னோட விசுவாசம் அதிகமா தான் இருக்கணும். பட் கடவுள் கிருபையினால அந்த வார்த்தை எனக்கு பலன் கொடுக்க இப்ப பாக்குறோம் இல்லையா, இந்த திருச்சட்ட நூலை உன் கண்முன் என்று அகற்றாதே, செல்லிடமெல்லாம் வெற்றி பெறுவாய், நலம் காண்பாய். அது போல அந்த வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை வச்சு இதயத்துல அதை தியானிச்சு அறிக்கை இடும் போது அது வேரூன்றி அது என்ன பண்ணுதுன்னா கனி கொடுக்குது. நம்ம வந்து கனி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கடவுள்கிட்ட வந்து நம்ம கிட்ட கனி கொடுத்தா மட்டும்தான் கடவுள் அதை வந்து மல்டிப்ளை பண்ணுவாரு. இப்ப 4000 அப்பங்களும் 4000 பேருக்கு வந்து அப்பங்கள் பகிர்ந்து கொடுத்தாரு இல்லையா, 5000 பேருக்கு அப்பங்கள் பகிர்ந்து கொடுத்தாரு இல்லையா. ஜீசஸ் நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒண்ணும் இல்லாமையில இருந்து அவர் எல்லாத்தையுமே உருவாக்க வல்லவர், செஞ்சிருக்க முடியும். ஆனா அவர் என்ன கேக்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? அப்பதான் இவங்க சொல்றாங்க 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுக்கும் போதுதான் அங்க என்ன பண்றாரு, அதை பழகி பெருக வைக்கிறாரு. அதே மாதிரிதான் என்னுடைய பங்களிப்பு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணினேன், இறை வார்த்தையை எடுத்துட்டு நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணேன், நான் செய்ய வேண்டியதை செஞ்சா மீதி நம்ம அந்த இதுல படிச்சோம்ல, கூர்ந்து கவனித்து இது பண்ணோம்னா மீதி இந்த 4 விஷயமும் என் பங்கு நான் பண்ணேன்னா மீதிக்குரிய அந்த 2 விஷயமும் கடவுள், அதாவது அவங்க கேட்கறத மறக்க மாட்டாங்க. எல்லா கனிகளும் அதுல இருந்து கிடைக்கும். ஏசப்பா சிலுவைய கல்வாரியில சிலுவை சுமந்துட்டு போறப்ப சீமோனை வந்து உதவிக்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஏன் ஏசப்பாவை இவ்வளவு தூரம் சுமந்துட்டு போறவங்க வந்து கல்வாரி வரைக்கும் அவரால் சுமந்துட்டு போக முடியாது? அப்படி இல்ல. நம்மளுடைய பங்களிப்பு அங்க என்ன இருக்கு, மனிதர்களாகிய நம்மளுடைய பங்களிப்பு அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டுதான் கடவுள் வந்து அங்க சீமோனை உதவிக்கு வச்சிருந்திருக்காரு. அப்புறம் இன்னொன்னு, இந்த விதைப்பவர் உவமை வந்து நமக்கு மனுஷனுக்கு மட்டும் இல்ல, கடவுளுக்குமே அதுதான். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிதல் இல்லாமையினால தம்முடைய கிருபைகளை இழந்து போனப்ப கடவுள் கிட்ட இருந்தது ஒரே ஒரு விதைதான், ஏசப்பா என்கிற ஜீசஸ் என்கிற ஒரே ஒரு விதை. அந்த விதைய அவர் இந்த மண்ணுல விதைச்சாரு. அந்த விதை மடிஞ்சு இன்னைக்கு நம்ம எல்லாருமே மீட்புக்கு அது கொண்டு வந்தது. சோ விதைப்பது என்பது நம்மளுடைய இந்த கிங்டம் ஆஃப் காட்ல வந்து இந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ணணும்னா வார்த்தை எடுத்து விதைப்பது ரொம்ப முக்கியம். சோ கடவுளுக்கு நன்றி. ஒரு இதுதான் என்னால தியானிக்க முடிஞ்சது. இது பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு நன்றி இவ்வளவு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இப்போ கேட்ட இந்த இறை செய்தி பகிர்வுல உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகள் தொட்டுச்சு, இல்ல இதுல இருந்து புதுசா அனுபவம் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணலாம். இல்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு